அடுத்ததாக சிறுவாபுரி, சிறுவை, சின்னம்பேடு, சிறுவர் அம்பு ஏடு என்று வழங்கப்பெறுகிறது. சிறுவாபுரி என்றே தற்காலத்தில் வழங்கப்பெறுகிறது. சென்னை ஆரணி வழியில் பொன்னேரிக்கு மேற்கே சுமார் 7 கல் தொலைவில் உள்ளது. சிறுவர் அம்பு ஏடு குசலவர் என்ற சிறுவர்கள் அம்பெடுத்ததை உணர்த்துகிறது. ராமபிரானின் மைந்தரான குசனும் லவனும் அம்பை எடுத்து தொடுத்து ராமனை வென்றதை உணர்த்தும் ஊர். இங்கு முருகனுக்கு தனி கோயில் உள்ளது. கௌமார அட்டவணைப்படி 724 முதல் 727 வரை 4 திருப்புகழ்களை கொண்ட திருப்புகழ் திருத்தலமாகும். திருப்புகழ் 724. அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண் திசையில் உளபேரும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாளா புந்தி நிறை அறிவாள உயர் தோளா பொங்கு கடலுடன் நாகம் விண்டு வரை இகல் சாடு பொன் பரவு கதிர்வீசு வடிவேலா தன் தரள மணிமார்பா செம்பொன் எழில் செறி ரூப தன் தமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் புண்டரிக விழியாளா தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. தாமரை போன்ற விழிகளை உடையவனே, வானவர் மகளான தேவசேனையின் கணவனே, அறிவு நிறைந்தவனே, உயர்ந்த தோள்களை உடையவனே, பொங்கும் கடலுடன் 7 மலைகள் பிளவுபட கிரௌஞ்சமலையின் வன்மையை அழித்த பொன் போன்று ஒளி வீசும் கூரிய வேலை உடையவனே, பொன் பரவு கதிர் வீசு வடிவேலா குளிர்ந்த முத்து மாலையை சூடிய அழகிய மார்பனே, தன் தரள மணிமார்பா செம்பொன்னின் அழகு செறிந்த உருவம் உடையவனே, செம்பொன் எழில் செறி ரூப நல்ல தமிழில் மிக்க அன்பு கொண்டவனே, தன் தன் தமிழின் மிகு நேய முருகனே, எப்போதும் அடியவரின் உள்ளத்தில் குடிகொண்ட குளிர்ந்த சிறுவை நகரில் வீற்றிருக்கும் பெருமாளே, அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவைதனில் மேவு பெருமாளே. வானவரின் தலைவனான இந்திரன் தன்னுடைய பொன்னுலகில் முன்போன்று குடியேறவும் எதிர்த்து நெருங்கி வந்த அசுரர்கள் உருமாறி இறக்கவும் வானவர் உள்ளத்தில் மகிழ்ச்சி மிகுதியாய் கொள்ளவும் அன்று காட்டிய அருளாலே காளியுடன் ஆடிய சங்கரன் மகிழ்ச்சி மிக கொள்ளவும் 5 கைகளை உடைய விநாயகரும் உமையம்மையும் களிப்பு மிக கொள்ளவும் பூமியில் உள்ளவரும் முனிவரும் 8 திக்கில் உள்ளவரும் இந்திரனும் நான்முகனும் எதிரே நின்று காணவும் திருமகளுடன் திருமால் இன்பமடைந்து தம் மகிழ்ச்சியை எடுத்து கூறவும் வலிமை வாய்ந்த மயிலுடன் ஆடி நீ எனக்கு முன் வரவேண்டும். முருகப்பெருமான் அசுரரின் வரலாற்றை கூறுமாறு பிரகஸ்பதியிடம் வேண்டினார். அவரும் அதை கூறிவிட்டு எல்லாம் அறியும் முன் இதை சொன்ன பிழையை பொறுத்து அருள வேண்டும் என வணங்கினார். இதனையே இங்கு
பொன் பரவு என்ற தொடர் விளக்குகிறது. பொன் பரவு கதிர்வீசு வடிவேலா என்றும், பொங்கும் கடலுடன் 7 மலைகள் பிளவுபட கிரௌஞ்ச மலையின் வன்மையை அழித்த பொன் போன்று ஒளி வீசும் கூரிய வேலை உடையவனே என்றும் பொருள் கொள்ளலாம். இருவிதமாகவும் பொருள்படுகின்றது. வலிமை வாய்ந்த மயிலுடன் ஆடி நீ எனக்கு முன்பு வரவேண்டும் என்று வேண்டியவாறு